தோழர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய நினைவு இன்று படமாகவும் அவர் வெளியிட விரும்பிய நூலாகவும் நம் முன்னால் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய அன்பிற்குரிய துணை முதல்வர் அவர்கள் வந்து இந்த படத்தினை திறந்து வைத்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்தி இருக்கிறார். அதற்காக துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தோழர் அவர்கள் முதல்ல என்னை ஏன் பேச கூப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே பேசுறதுக்கு அவ்வளவு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் அவர்களுடைய திருமண விழாவில் நான் வாழ்த்துறை வழங்கினேன். அப்போ அவரை பார்த்து ஒரே ஒரு கருத்து விளையாட்டாக சொன்னேன், கொஞ்சம் சிரிங்க தோழர், சிரிச்சாக்க புரட்சி கொஞ்சம் மெதுவா வந்துடும்னா பரவாயில்ல, சிரிங்க, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க என்றுதான் எப்பொழுதுமே அவரை கேட்பேன். அதை போல தோழர் காயத்ரி அவர்கள் வழக்கறிஞர், 2 பேரும் கடுமையான உழைப்பாளிகள். அவர்களுடைய உழைப்பிற்கு அவர்கள் ஏதோ ஒரு வணிகத் துறையை தேர்ந்தெடுத்திருந்தால், அது வழக்கறிஞர் துறையாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு தொழிலாக இருந்தாலும், அவர்கள் வணிக மனப்பான்மையோடு அந்த வேலையில் இறங்கி இருந்தால் பல லட்சங்களை மிக எளிதில் அவர்களால் சம்பாதிக்க முடியும். அவ்வளவு திறமை, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஒரு கூர்த்த பார்வை, எதிலும் இருந்து விலகாத ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிறவர்கள். அப்படி இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு கொள்கை வாழ்க்கையாக இணைந்தது. அப்படியே அவர்களுடைய தொண்டு பணியும் அமைந்தது.